லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன். ஜோஷுவா ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார்னாங்க, ஹரி மேம்னாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அழைக்கிறோம். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தவர். கடவுள் படைத்த பெண் அழகின் பெரும் கவிதை மாலை நேர மஞ்சள் நிலவாக வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் வந்து அந்த பதட்டத்தோடையே ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் யோஷுவா ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார்னாங்க, ஹரி மேம்னாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷுவா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்டே இருந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது. ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார் ஒன்று காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் அழைப்பது, இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. அழுததே தெரியாத கண்கள், அன்பை சுமக்கும் முகம், சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான கதாபாத்திர தேர்வு, ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது. அழைக்கிறோம் லிஜோ மோல் அவர்களை. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன். First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, கேக்குதா? Yeah. Yeah. ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்ணி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, thank you so much for your powerful dialogues and lyrics. And of course, நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு.
பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும், பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிற அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால் இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, your work in the film. And producers, of course, thank you for making this wonderful movie. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு தான் யுகபாரதி ஐயா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார். நேற்று நைட்டு சின்ன ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு 19 நாளில் இந்த படத்தை எடுத்து முடித்தாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க. ஆனால் அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய. அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்போ இந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படாது. ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமாக இருக்குது. ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அந்த இசை வடிவமாக இருக்கட்டும், அது மூணும் வந்து வேறு வேறு திசைகள் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும், எங்கள் தமிழ் சினிமாவில் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம எடுக்க தெரியல, எடுக்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் செறிவும் வந்து வேறு லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரும் நம்பிக்கை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன். அவங்க லிஜோஸை வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது இருக்குது. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல், ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாமோ படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதியிருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும், ஜென்டில்வுமன் குழுவிற்கும் ரொம்ப முக்கியமாக இப்படி ஆன படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தற்பெருமை பேசும் அரசியல் கூடாரங்களுக்கு மத்தியில் சமுதாயத்தின் சன்னல் திறந்து சமூக விழிப்பு தந்த நம் இனமானவர், நல் குணமானவர் இயக்குனர் ராஜு முருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்களுக்கு வணக்கம்.
ஆம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்டாயிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக, ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர். அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமாவில் நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கும் சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டார். அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டார். அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளையை கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளையை மனுஷியாக பாருங்கடா. எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக, இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை
சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி.